கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 54:4 வாசிக்கலாமா? இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களுமே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயர். சகாயரை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை விதமான நாமங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு, ஆயிரக்கணக்கான நாமங்கள். அதுல ஒரு நாமம் சகாயர். ஆமென். சகாயம் அப்படின்னா என்னங்க? உதவி. உதவி செய்கிறவர். சகாயர்னா எனக்கு உதவி செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? தனியா இருக்கேன், நான் ஒண்டியா இருக்க, ஒருத்தருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்க கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வலோகாதிபதி இருக்கிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். அவர் உங்க கூட இருப்பதினாலே தைரியமா இருங்க. யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. அவர் உங்களுக்கு சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தானா. திக்கு தெரியாம எங்க போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம், ஊழியம் செய்ய போறோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு புரியாம இருக்கிறீங்க பாருங்க. திக்கு தெரியாம போயிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு அவர் தான் சகாயர். அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். என்ன வேணும்னாலும், உங்க வாழ்க்கையில என்ன வேண்டும் வேணாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது எனக்கு தேவையா இருக்கிறது, இதை நான் செய்யணும், ஊழியம் செய்யணும், இல்ல என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எனக்கு வீடு கட்டணும், இல்ல எனக்கு சரீர பலவீனமா இருக்கிறது, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, என்னன்னாலும் உங்களுக்கு பண தேவை என்னன்னாலும் யார்தான் கேட்கணும்? சகாயரை நோக்கி பாருங்க. அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். 121 சங்கீதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்படியா? ஒத்தாசை வரும் பர்வதமே அவர் தாங்க. ஒத்தாசை என்பது உதவி, சகாயம் இல்லைங்களா? அவரை பார்த்து எடுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் தேடி ஓடாதீங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, சொந்தக்காரன் செய்வான், நண்பன் செய்வான். உங்களுக்கு இறுதி வரை உதவி செய்ய முடியாது. உங்க மரண பரியந்தம் நீங்க கேட்காமலே உதவி செய்கிறவர் ஒருவர், அவர் தான் சகாயர், இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. எபிரேயத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, 13:6 இப்படி சொல்லுகிறது, நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எதுக்கு பயப்படாதீங்க? அவர் உங்க கூட இருக்கும்போது எதுக்காக பயப்படல? தாவீது அவ்வளவு பெரிய கோலியத்தை பார்த்தே பயப்படலையா? எல்லாரும் பயந்தாங்க. மொத்த இஸ்ரவேல், மொத்த யூனிட்டும், மொத்த ராணுவம் பயப்படுது. ஏன்? சவுல் ராஜாவே பயப்படுறாரு. அப்படி பயப்படுகிற ஒரு உருவம் படைத்து ஒரு வீரனை பார்த்து தாவீது பயப்படல. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் கூடவே இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், அவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தன் சகாயன் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதனாலதான் உலகத்தை ஜெயிச்சாங்க. ஆமீன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணுமா? உலகத்தை ஜெயிச்சு வாழணுமா? கர்த்தர் சொல்றாரு, உலகத்துல ஒவ்வொருத்தரும் இருக்கத்தான் செய்யும், ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அதனால அந்த சகாயர் இன்றைக்கு உங்க கூட பேசியிருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் போட்டு சொல்லுங்க, சகாயரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அப்ப நீங்க சகாயரா இருந்தா எங்களை, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை ஆதரிக்கிற ஆண்டவரே, ஒரு கூட்டம் எங்களுக்கு அழுமோ நான் விசுவாசிக்கிறேன். ஐயா ஆவியானவரே, இப்படியாய் ஆண்டவர் உபத்திரவத்துல பாடுகளில் கண்ணீரும் எனக்கு யாருமே இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இந்த சத்தியம் கடந்து போகட்டும். ஐயா, தேற்றட்டும், அவர்களை சகாயரை நோக்கி பார்க்க வைக்கட்டும். அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் தம் ஜனத்தை நெகிழ விடாமல் இருப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் நாளிலும் அநேகருடைய ஆசைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் வருவீர்கள். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது, தாமதங்கள் ஆகும் பொழுது
விசுவாசத்திலே சோர்வுற்று போகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று. அதோடு மட்டுமல்லாமல், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால், இன்றைக்கு உங்களின் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களானால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாத முன்பே உங்களின் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால், அவர் தம் பிதாவிடம் விடாது பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி உணர்ந்திருந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்த்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அதைத் தொடர்ந்து கல்தேயர் எருசலேமின் மதில்களை அக்கினியினால் சுட்டெரித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியும் தாம் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படியும் அங்கே நெபுகாத் நேச்சாரோடும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்று படுகொலியின் அனுபவங்களும், வியாதிகள், பலவீனங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், இப்படியான அவிழ்க்க முடியாத கட்டுகளோடும், யாருமே உதவி செய்ய முன்வர முடியாத சேற்றில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்றதும் வறண்டதுமான துறவை போன்று குடும்பத்தில், மனதில், சிந்தனைகளில், பொருளாதாரத்தில் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கும் அமிழ்ந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவராகவும், அவிழ்க்கவே முடியாத, விடுதலையாகவே முடியாத கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு எடுக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின தீமைகளை நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் எதிர்பார்த்தும் இருக்கின்ற சகல காரியங்களில் கர்த்தரின் ஆலோசனைகள், நினைவுகள் வெளிப்பட்டு தடைகள் விலகி தைரியமாய் பிரவேசிக்கும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் தம் ஜனத்தை ஒருபோதும் நெகிழவிடார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி சிறையில் அடைக்கப்பட்ட போது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு சிறைக்குள் கட்டப்பட்டிருக்கிறதா? வாழ்நாள் முழுவதும் அழுகை, கண்ணீர், வேதனை, துக்கமாய் காணப்படுகின்றீர்களா? மனிதர்களை நம்பி ஏமாந்து போகின்றீர்களா? ஏமாற்றப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு,
என்ன கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரிய பெரிய காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மனிதர்கள் உங்களை விழ வைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தி வைக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சிறையிருப்பை மாற்றி ஒரு பெரிதான சமாதானத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.